பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு அல் குர்ஆனை கையிலே பிடித்துக்கொண்டு சமுதாயத்திற்கு வருகிறார்கள். சமுதாயத்திற்கு தன்னை பற்றி பெருமானார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்? அந்த நேரத்திலே தனக்கும் தோழர்களுக்கும் கொடுத்த வேதனைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன? வரலாற்றிலே ஏராளமான நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார்கள். பெருமானார் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னார்கள், ஒருவர் வீடு கட்டுகிறார். வீடெல்லாம் கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளியை அழைக்கிறார் தன்புறத்திலிருந்து. இவர்களுக்கெல்லாம் தாவத்துக்கு சொல்ல வேண்டும். புது வீடு கட்டியிருக்கிறேன், என் தாவத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்து விட்டு வாருங்கள் என்று அழைப்பாளியை அனுப்புகிறார். அழைப்பாளி ஒவ்வொரு வீடாக செல்லுகிறார். என் எஜமானன் வீடு கட்டியிருக்கிறார், அழைப்பு கொடுத்திருக்கிறார். யார் அழைப்பை ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கு சுவையான உணவு உண்டு. சுவையான உணவு உண்டு. யார் அழைப்பை ஏற்கவில்லையோ எஜமான் என்ன சொல்லுவார்? நான் கொடுத்த அழைப்பை ஏற்கவில்லை, இனி அவனுக்கும் எனக்கும் ஆகாதே, இனி அவனுடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களில் நான் கலக்க மாட்டேன் என்று எஜமான் சொல்லுவார். பெருமானார் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் என்ற வீட்டை கட்டி என்னை அழைப்பாளியாக அனுப்பியிருக்கிறார். என் அழைப்புக்கு யார் பதில் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்தின் நியமத்துக்கள் உண்டு, ஹூரில் உண்டு, எல்லாம் உண்டு. யார் என் அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. நான் ஒரு அழைப்பாளியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பூமான் நபிகள் கோமான் தனக்கு உதாரணம் காட்டுகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே எடுத்துரைக்கிறார்கள். ஏற்ற சஹாபாக்கள் ஒரு சிலர், அந்த சஹாபாக்களிலும் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு அரபுலகம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமானை ஏற்றதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை. உமையா, பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய எஜமான் உமையா பாலைவன மணலிலே வெறும் உடலோடு, அந்த உடலிலே எண்ணெயை தேய்த்து கைகால்களில் சங்கிலிகளை மாட்டி சிறுவர்களிடத்திலே கொடுத்து பிலால் ரலியல்லாஹு இழுத்துச் செல்லப்படுவார்கள். வீதி வீதியாக தெரு தெருவாக இழுத்துச் செல்லப்படுவார்கள். செல்லுகிற பொழுதெல்லாம் அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அஹத் அஹத் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே செல்லுகிறார்கள். நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே, அந்த பிலால் பெற்ற கஷ்டம் ஒரு நாள் கண்டதுண்டா? பிலாலின் கஷ்டத்தில் வளர்ந்ததுதான் இந்த ஈமான். இன்றைக்கு உலகத்திலே 150 கோடி முஸ்லிம்கள் வாழுகிறோமே, இந்த 150 கோடி முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கடுமையான கஷ்டம். அந்த வழியாக செல்லுகிற வலக்கத் இப்னு நௌஃபல் பிலால் ரலியல்லாஹுவை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டும். வரக்கா சொல்லுவார், பிலால் அல்லாஹ் அஹத், பிலால் அல்லாஹ் அஹத், நீ ஹக்கிலே தான் இருக்கிறாய் பிலால். ஒரு காலம் வரும் பிலால், உனக்கு இறைவன் மிகப் பெரும் மோட்சத்தை வழங்குவான், வெற்றியை வழங்குவான். கலங்காதே, கவலைப்படாதே. இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டம். இந்த கஷ்டத்திற்கு பிறகு உனக்கு கிடைக்கிற வாழ்க்கை இருக்கிறது, இது வெகுவாக அற்புதமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான். நீ கலங்காதே பிலால். பிலால் ரலியல்லாஹுவினுடைய கண்களில் கண்ணீர், உதட்டிலே அஹத். கண்களில் கண்ணீர், உதட்டிலே அஹத். இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமையாவிடத்திலே சொல்லுவார்கள், உமையா, உனக்கு என்ன பணம் வேண்டும் தருகிறேன், ஆனால் அந்த பிலாலை நீ விட்டுவிடு, பிலாலை நீ விட்டுவிடு. உமையா சொல்லுவான், பிலாலை விடுவதற்கு நான் தயாராக இல்லை. பிலாலை போன்று ஆஜானு பாகுவான அடிமைகள் எனக்கு எப்படி கிடைப்பார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னிடத்தில் இருக்கிற ஒரு அடிமையை, ஏகத்துவத்தை ஏற்காத அடிமையை
கொடுத்து ஆஜானு பாகுவான அடிமையை கொடுத்து பிலால் ரலியல்லாஹுவை உரிமை விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பிலால் ரலியல்லாஹுவுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு தன் மரணம் வரை அந்த பேனாவை வைத்திருந்தார்கள். என்னை உரிமை விட்டது மட்டுமல்லாமல் எனக்கு எழுத படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் அபூபக்கர் நாயகம். என்னையும் மனிதனாக ஆக்கியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கடைசியில் கொடுத்த வெகுமதி என்ன? பாங்கு சொல்லுகிற ஆற்றில் பிலால் பாங்கு சொல்லவில்லை என்றால் ஜிப்ரீல் இறங்கி விடுவார். அரிசு வரை கேட்கும். இன்றைக்கு ஏன் பிலால் பாங்கு சொல்லவில்லை என்று இறங்கி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுக்குள்ளே நுழைகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் யார் தன்னை அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன பிலால், எங்கே பிலால் என்று கேட்டு பிலாலை தானே அழைத்துச் செல்கிறார்கள். இந்த பிலால் கடைசி காலம் வரை நினைத்து பார்க்கிறார்கள், என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினான் உமையா, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உலகத்திலேயே சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டானே, மறுமையில் எனக்கு எவ்வளவு நியமத்துக்களை வழங்குவான் என்று பிலால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் பெருமானாரே சொல்லுகிறார்கள், பிலால் நீ என்னதான் நல்லமல் செய்கிறாய், நான் சொர்க்கத்திற்குள்ளே செல்லுகிற பொழுது எனக்கு முன்னால் உன் பாத அடி ஓசை கேட்கிறதே பிலால், நீ அப்படி என்ன அமல் செய்கிறாய் பிலால்? அடிமை பிலாலுக்கு அண்ணல் வழங்கிய வெகுமதியை பார்த்தீர்களா? சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் உன் பாத அடி பிலால், நீ என்ன செய்கிறாய் பிலால்? பிலால் சொல்லுவார்கள், நான் ஒன்றை செய்து கொண்டே வருகிறேன் நாயகமே, நான் என்றைக்குமே ஒளி இல்லாமல் இருந்ததே இல்லை நாயகமே. ஒளு முறிந்து விட்டால் உடனே ஒளு, சிறுநீர் கழித்து விட்டால் உடனே ஒளு, மலஞ்சலம் கழித்து விட்டால் உடனே ஒளு செய்வேன். ரிஜாலுன் யுஹிப்பூன ஐயத்தத்தகுரு. அல்லாஹ் குர்ஆனிலே பிலாலுக்காகவே ஒரு வசனத்தை இறக்குகிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கஷ்டத்தில் முளைத்ததுதான் இந்த இஸ்லாம். பிலாலை போன்ற இன்னொரு சஹாபி ஹப்பாப் இப்னுல் அரஸ். யார் அந்த ஹப்பாப்? அடிமை ஹப்பாப். ஏகத்துவத்தை ஏற்றதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரல. உமர் ரலியல்லாஹு தஆலா எண்ணெயை கொதிக்க வைத்து ஹப்பாப் இப்னு அரஸை உள்ளே தள்ளுவார்கள். எண்ணெய்க்குள்ள போய் யாராவது விழுவாங்களா? அவர் மறுப்பார். நெஞ்சிலே காலை வைத்து ஹப்பாப் இப்னு அரஸினுடைய நெஞ்சிலே காலை வைத்து உள்ளே அழுத்துவார்கள். ஹப்பாபினுடைய பின்முதுகெல்லாம் வெளுத்து போயிருக்கும் நெருப்பு கரை பட்டு ஒரு நாள் பெருமானாரிடத்திலே ஹப்பாப் வந்து சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது வேதனை நாயகமே. நெருப்பை வைத்து என்னை காயப்படுத்துகிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹப்பாப் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இதற்கு முன்னுண்டான சமுதாயத்தில் ஈமானை காப்பதற்காக ரம்பத்தை வைத்து கத்திகள் அறுத்தார்களே, அந்த நேரத்திலும் அவர்கள் ஈமானை விடவில்லை. அதனால் ஹப்பாப், நீ இந்த குறைந்து போன வாழ்க்கைக்காக இறைவன் ஒருவன் என்பதை விட்டு விடாதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு சொர்க்கத்திலே மிகப்பெரும் வெகுமதியை வைத்திருக்கிறான் ஹப்பாப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹப்பாபுக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். அந்த ஹப்பாபின் விதைதான் இன்றைக்கு விளைந்து நிற்கிறது. இன்னொரு பக்கம் சுஹைப் ரூமி, சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லுவார்கள். சுஹைபுடைய எஜமான் தூணிலே சுஹைபை கட்டி வைத்து சாட்டையால் அடிப்பான். அடித்து சுஹைப் மயங்கி விழுவார்கள். எஜமான் சொல்லுவான், நீ மயங்கி விட்டாய், மயங்கியவனை அடிப்பதில் பயனில்லை, மீண்டும் உனக்கு தெளிவு பெறக்கட்டும் அடிக்கிறேன் என்று. தண்ணீரை ஊற்றி தெளிந்ததற்கு பிறகு மீண்டும் தள்ளாடிய சுஹைபை மீண்டும் கட்டி கீழே அமர்ந்திருக்கிற சுஹைபை அமர்ந்தவாறு கட்டி
சாட்டையால் அடிப்பான், மயங்கும் வரை அடிப்பான், மயங்கும் வரை அடிப்பான். இதை பார்த்த பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை அனுப்புகிறார்கள். அபூபக்கர், இந்த சுஹைபை எப்படியாவது காப்பாற்ற அபூபக்கர், அவரை என்னால் பார்க்க முடியவில்லை. சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் விடுதலை செய்கிறார்கள். அந்த வரிசையில் உள்ளவர்கள் தான் ஆமிர் இப்னு ஃபுஹைரா. யார் அந்த ஆமிர் இப்னு ஃபுஹைரா? அவர் வஃபாத்தான பொழுது உஹது போர்க்களத்திலே அவர்களின் ஜனாசாவை மலக்குகள் தூக்கிச் சென்றார்களாம். புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது. ஜனாசாவை மலக்குகள். எங்கே ஆமிரை காணவில்லை, எங்கே காணவில்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், பார்த்தீர்களா, மலக்குகள் தூக்கிச் செல்கிறார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைரா வானத்திலே செல்வதை சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமியில் அடக்கப்படாத சஹாபி ஆமிர் இப்னு ஃபுஹைரா. இந்த ஆமிர் இப்னு ஃபுஹைராவை முடியை கட்டி ஈச்ச மரத்திலே, பேரித்த மரத்திலே தொங்கவிட்டு அடித்தவர்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் ஈவானை விடவில்லை. அல்லாஹு அஹத் 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 என்று சொல்லிக்கொண்டே வாழ்ந்தார்களே. ஆமிர் இப்னு ஃபுஹைரா இவர்களை உரிமை விட்டவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான். வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர்கள்